அனைவருக்கும் வணக்கம். ஈகை திருநாளை கொண்டாடும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மற்றும் உறவுகளுக்கும் எனது அன்பார்ந்த ரம்ஜான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் மும்பைக்கு போயிருக்கார். எதுக்காக போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்டியூம் டிசைனர் ஏகா லானி அப்படின்றவங்களுடைய திருமணத்திற்கும் அட்லி இருக்கார் பாருங்க, டைரக்டர் அட்லி, அவருடைய மனைவியுடைய வளைகாப்பு விழாக்களை சிறப்பிக்க மும்பைக்கு பயணமாக சென்றிருக்கிறார். தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க. எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கான வேலைகளை பார்த்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆனால் இவர் மட்டும் பாருங்க, கல்யாணம் காது குத்துன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் அந்த நடிகை இருக்காங்க பாருங்க, அந்த நடிகை அவாள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் மும்பையில் இருக்கிறதா லொக்கேஷன் போட்டிருக்காங்க. மும்பையில் இருக்காங்க போல இருக்கு. இந்த அம்மாவே போதும் விஜயோடைய எல்லாத்தையும் முடிச்சு விடுறதுக்கு. எல்லாத்தையும்னா பொலிட்டிக்கல் கேரியர் அந்த மாதிரி அதை மீன் பண்ணுறேன். மற்ற அதெல்லாம் நமக்கு தெரியாது, அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. இதுல இருந்தே நமக்கு தெரியுது அவர் அரசியலை எவ்வளோ சீரியஸாக அணுகிறார் அப்படின்றது. இதுல இருந்தே தெரியுது அரசியலை ரொம்ப சீரியஸாக அணுகிற யாராலையாவது இப்படி போய்கிட்டு இருக்க முடியுமா? அதுவும் பிரைவேட் ஃப்ளைட்டில் போயிருக்காருங்க. வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு இப்படி லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி பிரைவேட் ஃப்ளைட்டில் போகிறாரு. ஆனால் கரூருக்கு போக இவரால் முடியல இன்னைக்கு வரைக்கும். ஷஜி அப்படின்ற ஒரு மாவட்ட செயலாளர், இவர் கூட 25 வருஷமா பயணிச்ச ஒரு நபர், அவருடைய மரணத்துக்கு போய் நிற்கலை. அப்புறமா திருச்சியை சேர்ந்த ஒரு நபர் கலை அப்படின்றவர், தாவேகா இளைஞர் அணியை சேர்ந்த ஒரு நபர், அவர் இறந்தப்போவும் கண்டுக்கலை. தாவேகா நடத்தின அந்த மாநாட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்போ போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்த நபர் தான். அந்த நபருடைய தாயார் வந்து அழுறாங்க. வீட்டையே அடமானம் வச்சு இந்த கட்சிக்காகலாம் செலவு பண்ணா என் பையன் விஜய், ஆனால் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாருன்னு அழுது புலம்புறாங்க. அந்த காணொலியை பாருங்க லைட்டா. நான் அப்பயே சொன்னையா, தளபதி ரூம்ல என்ன விட்றாங்க, தளபதி உங்களை பார்க்கல என் பிள்ளை விஜய் கலை இல்லையா சாமி அப்படின்னு அந்த விஜய்கிட்டே நான் சொன்னேன். உடனே இப்படி அழுது, அம்மா நான் உங்களை பார்த்துக்கிறேன், உங்கள் குடும்பத்துக்கு நான் தான் பொறுப்பு, இது வரலையும் ஒன்றுமே செய்யலை சாமி. ஒரு வருஷம் ஆச்சு. இந்த வருஷம் எந்த தாய்க்கு எனக்கு வர்ற மாதிரி அது யாருக்கும் வரக்கூடாது. இதுக்கு அவர் தான் வழி பண்ணணும். நாங்கள் எல்லாருமே விஜய்ன்னு ஓட்டு நான் சேகரிப்பேன். அப்படி சேகரித்து நான் சொல்லி எனக்கு இன்ன வரையிலும் ஒருத்தர் வந்து பார்க்கல எங்களை. நாங்கள் நடு ரோட்டில் உட்காந்துருக்கோம். வீடையா வந்து அடை வச்சா ரசிகருக்காக. ரசிகர்னு வீடு ஒத்திக கூட்டுறவு சொசைட்டியில் 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. ரசிகர்னு செலவு பண்ணுவான் நல்லா. அவனை மாதிரி செலவு ரசிகர் தான் எனக்கு வேணுங்குவான். டிக்கெட்லாம் கூடலாம் விற்கவே மாட்டான். அப்படி என் பிள்ளை செய்வாயா, அவனோட அம்மாயா நான். எனக்கு விஜய் பார்வைக்கு கொண்டு போகணும். விஜய் இப்படி இந்த கலைன்ற நபருடைய தாயாரும் நடு தெருவில் நின்று அழுறாங்க. இப்போ இவங்களையெல்லாம் இவர் கண்டுக்கிறத விட இவருடைய ப்ரியாரிட்டிஸ் எதுவாக இருக்குன்னு பாருங்க. பெரும் பணக்காரர்களுடைய திருமணங்கள், பெரும் பணக்காரர்களுடைய வீட்டு நிகழ்ச்சிகள், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் இவர் போறாரு. அப்போ நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய ரசிகர்கள், நெஞ்சில் குடியிருக்கும் வேலூரில் இவர் சொல்ல மறந்துட்டார், நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்ல மறந்துட்டார். அதை வந்து தஞ்சாவூரில் போய் சொல்கிறார், என் நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சாவூர் மக்களைன்னு சொல்லிவிட்டு நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே நான் அங்கே சொல்ல மறந்துட்டேன் இங்கே சொல்கிறேன் அப்படின்றாப்புல. அப்போ இப்படி ரொம்ப பாசமாக அப்படியே உருக்கி ரசிகர்களை வந்து அப்படியே கண் மணி போல் பார்த்துக்கிற ஒரு நபர் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த நபர்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லியிருக்கணும்ல. ஒரு பையன்லாம் கரண்ட் சாக்கடிச்சு இறந்து போனான், அந்த பையன் வீட்டுக்கு போகல, அந்த பையனுக்கு தேவைப்பட விஷயங்கள் செய்யலை. சேலத்தில் ஒரு பையன் இறந்து போனான், ஒரு நார்த் இந்தியாவை சேர்ந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பையன் சுராஜ். அந்த பையனுடைய வீட்டுக்கு எதுவுமே நிதியுதவி வழங்கலை. இப்போ தஞ்சாவூருக்கு போனப்போவும் விக்னேஷ்ன்ற பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து அவங்க அப்பாலாம் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்தார். அந்த பையன் வீட்டுக்கும் ₹1 கூட செய்யலை எதுவுமே. ஆனால் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி ப்ரைவேட் ஃப்ளைட்டில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கு மட்டும் இவரால் முடியுது. அப்போ தன்னுடைய சொந்த ரசிகர்களே, தான் பின்னாடி வரக்கூடிய ரசிகர்களையே இவர் வந்து அவ்வளோ கிராண்டடாக எடுத்துக்கிறார். அவங்கள வந்து ஒரு இதுவாகவே மதிக்க மாட்டேங்கிறார் இவர். அப்போ பொதுமக்களை எப்படி மதிப்பார்? பொதுமக்கள்னா என்ன? எல்லாருமே விஜயை ஆதரிக்கிற நபர்களா? இப்போ ஒரு தொகுதிக்கு வந்து இவர் எம்எல்ஏ ஆகிறார் அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நடக்காது வச்சுப்போமே, அந்த தொகுதியில் இவருக்கு வாக்களித்த மக்களும் இருப்பாங்க, வாக்களிக்காத மக்களும் இருப்பாங்க. அப்போ வாக்களித்த மக்களுக்கே இவர் பண்ண மாட்டாருன்னு இருக்கிறப்போ இவர் வாக்களிக்காத மக்களை எப்படி இவர் பார்த்துப்பாரு? அப்போ விஜய்ன்ற நபர் அரசியல் களத்தில் இயங்குறதுக்கே ஒரு துளியும் தகுதி இல்லாத ஒரு நபர் தான். இப்போ சமீபத்தில் மகாபலிபுரத்தில் நோன்பு திறக்கிறதுக்காக விஜய் போயிருந்தார் இஸ்லாமியர்கள் கூட. அங்கே போன இடத்துல ரசிகர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி பல்ல கடிக்கிறாப்புல, ரசிகர்களை பார்த்தாவே பல்ல கடிக்கிறாப்புல, ரசிகர்களே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாப்புல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் அரசியலில் வந்து இங்கே பெருசாக அப்படியே எல்லாத்தையும் புரட்டி போட போகிறாருன்னு எப்படி இந்த அணில் குஞ்சுகள்லாம் நம்புகிறாங்க? இப்போ சமீபத்தில் விஜய் வந்து அட்டன் பண்ண சில நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்தா, ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் பாருங்க, அவருடைய வீட்டு திருமண நிகழ்ச்சி, அப்புறம் இந்த ஏஜிஎஸ் உடைய வீட்டு திருமண நிகழ்ச்சி, இந்த த்ரிஷா கூட போனார் இல்லையா அந்த நிகழ்ச்சி, இப்போ அட்லியோட வீட்டு ஃபங்க்ஷன்,
இப்படி பெரும் பணக்காரர்கள் இவர் யாரெல்லாம் முக்கியம்னு கருதுறாரோ அவங்க வீட்டுக்கெல்லாம் தான் போறாரு, அவங்க நிகழ்ச்சிகளாக தான் போறாரு. இவர் ரொம்ப முக்கியமாக நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த நபர்கள் அப்படின்ற லிஸ்ட்ல இவர் பெத்த பிள்ளைங்களும் கிடையாது, இவரை பெத்த தாய் தகப்பனும் கிடையாது. தான் பெத்த பொண்ணு படித்து டிகிரி வாங்கினப்போ அதுக்கு போகலை, தான் பெத்த பையன் வந்து படம்லாம் எடுத்து ஷூட்டிங்லாம் முடிச்சிருக்கான், அந்த படம் சம்மந்தப்பட்ட விழாக்களுக்கும் போகலை, தன்னைய பெத்த அப்பா அம்மாவுடைய 70வது திருமணத்திற்கு போகலை. இப்படி தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த நபர்களையே அந்த ரொம்ப ப்ரியாரிட்டியான நபர்கள் அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் விஜய் வந்து டாப்பில் வைக்கலை. டாப்பில் இல்லை, வைக்கவே இல்லை, லிஸ்ட்லேயே இல்லை அவங்களே. இப்படி இருக்கிறப்போ இந்த அணில் குஞ்சுகள்லாம் என்னமோ நம்ம அண்ணன் நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரா, நம்ம அண்ணன் நமக்காகடா அப்படின்ட்டு நம்பிக்கிட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே எங்கள் அண்ணன் அப்படியே மக்களாக ரோட்டில் வந்து படுத்துருவாரு, எல்லாம் பிடுங்கிடுவாருன்னு சொல்லிட்டு அதை ஒரிஜினலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதை லைட்டாக பாருங்களேன். என்னைக்கு நியூட்ரல் ஆகும்னா தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும் பொழுது அப்ப எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. அன்னையோ நோட்டிபிகேஷனோட முதலமைச்சரோட சைன் அத்தாரிட்டி முடிஞ்சிச்சு, அதோட ஓவர். எல்லாத்தையும் பிடிங்கி நெட்டை கழட்டிடுவார் அப்படின்ட்டுலாம் இந்த ஆதவர்ஜுனாட்ட இந்த நெட்டக்காலாம் சொன்னான். எங்கே போனார்? ஜாலியாக அவர் பாட்டுக்கு அவர் தனிப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் அவர் நேரத்தை செலவு பண்ணிகிட்டு இருக்கார். இதில் இந்த அணில் குஞ்சுகள்லாம் ஒருபடி மேலே போய் எப்படியெல்லாம் முட்டு கொடுக்குறானுங்க பாருங்கள். இவ்வளவு தேர்தல் பணிக்கு மத்தியிலும் இயக்குனர் அட்லி அவர்களுக்கு தலைவர் கொடுக்கும் முக்கியத்துவம், அண்ணன் தம்பி உறவுக்கு பெரிய மரியாதை. என்னங்கடா இது, என்னடா இப்படியெல்லாம் முட்டு கொடுக்குறீங்க, கேவலமாக இல்லையாடா உங்களுக்குலாம்? முதல்ல அப்படி என்ன தேர்தல் பண்ணியே அப்படியே பிடுங்கிட்டார் அவர். தேர்தல் பணிக்கு மத்தியில் போயிருக்கிறார், தேர்தல் பண்ணியே ஒன்றுமே செய்யலை, தாவேக்காவே காணோம். தேர்தல் வேற, கட்சி சந்திக்க போகிற தேர்தல். எவனாவது இப்படியெல்லாம் இருப்பானா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம இப்படி போகிறோமே, நம்ம இமேஜ் வந்து இப்படி வெளியே வந்து மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க, நமக்கு கட்சி பண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை தானே பார்த்துருக்கணும். தேர்தல் வேற, ஊராக போய் பிரச்சாரம் பண்ணணும். ஏன் அவங்களாம் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலை அப்படின்னு சொன்னாக்க அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அரசியல் கட்சி வச்சிருக்காரு, அவருக்கு வந்து இது தேர்தல் நேரம் வேற, இந்த நேரத்தில் அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார், அதனால ஓகே ஃபைன் அப்படின்ட்டு யோசிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? அது லட்சக்கணக்கில் இப்படி ப்ரைவேட் ஃப்ளைட்டில் செலவு பண்ணி போய் தான் ஆகணுமா? இங்கே தேர்தல் அப்போ அரசியல் முக்கியம் இல்லை, மக்களுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்கிறவர் அரசியலை தானே ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, மற்ற நாள்லலாம் அரசியல் வேலைகளை பார்த்துட்டு ஒரு நாள் மட்டும் போகிறார் அப்படின்னாலும் கூட சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, ஒரு 30-40 நாள் இருக்குது, சரி ஓகே அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் என்றைக்குமே வெளியே வராமல் வீட்டை விட்டு பனையூருக்குள்ளேயே தூங்கிக்கிட்டு பங்களாவுக்குள்ள இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றப்ப மட்டும் வெளியே வந்து பிரைவேட் ஃப்ளைட் பிடிச்சி போறாருன்னா இவர் என்ன மாதிரியான ஒரு மனிதர்? இதுக்கும் இருந்து இவனுங்கெல்லாம் பில்டப் கொடுத்து முக்கிக்கிட்டு இருக்கிறானுங்க. அண்ணன் பாருங்கடா, அண்ணன் வந்து இந்த இதுக்குள்ள இவ்வளோ பிஸியான இதில் கூட அண்ணன் இப்படி போயிருக்கிறாருன்னா அது எவ்வளோ முக்கியம். அப்போது வந்து ஒத்துக்கிறீங்க, விஜய்க்கு வந்து அரசியலை விட வேற அவருடைய தனிப்பட்ட நிகழ்ச்சிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை ஒத்துக்கிறீங்க. அப்போ மக்களுக்காக அவனுடைய சொந்த காரியங்களை கூட ஒதுக்கி வச்சுக்கிட்டு வர்றவனை தான் வந்து உண்மையான அரசியல்வாதியாக மக்கள் பார்ப்பாங்க. அதுக்கு பேர் தான் பொது சேவை அப்படின்னு நம்ம கருத முடியும். மக்களுக்காக வந்து சேவை ஆற்றுவதையோ அரசியலையோ புறந்தள்ளி வச்சுக்கிட்டு தன்னுடைய சொந்த காரியங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போறான்னா அவனை மக்கள் மதிக்க மாட்டாங்க, மதிக்கவும் கூடாது. அண்ணன் ரொம்ப பாசமானவர், அண்ணன் ரொம்ப ரோசமானவர்னு வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஐயோ, இவனுங்கெல்லாம் எப்படிங்க இப்படிப்பட்ட அடிமைகளாக இருக்கானுங்க? தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் கண்டுக்கிறது கிடையாது, இந்த ரசிக குஞ்சுகளையும் கண்டுக்கிறது கிடையாது, எதையும் கண்டுக்கிறது கிடையாது. பெரும் பணக்காரர்களுடைய இதுக்கு மட்டும் போறது, ஒரு இமேஜ் பில்டப்புக்கு அதுக்கெல்லாம் மட்டும் போறது, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு நபரை இவங்க வந்து ரொம்ப பாசமானவர், ரொம்ப நேசமானவர், அவர் அப்படியே மக்களுக்காக அப்படியே கொடுக்குறாரு. இப்போ சொல்லுவானுங்க, இந்த மும்பைக்கு இப்போ போயிருக்கிறது கூட மக்களுக்காக தான் போயிருக்கிறார், மக்களுக்காக, அதுவும் அரசியல் தான், அது தேர்தல் பணி அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க தற்கூரிகள். எல்லா கட்சிகளும் நேர்காணல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, யாரை வந்து வேட்பாளராக போடலாம் அப்படி இப்படின்னு நேர்காணல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, கடுமையாக ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் தேர்தலுக்காக. இவர் மட்டும் பாருங்க, இந்த கில்லி படத்தில் இந்த த்ரிஷா வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிற சீனில் பார்த்தீங்கன்னா எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படத்தில் த்ரிஷா நடித்த அந்த கேரக்டர் இருக்குது பாருங்க, காரப்பொரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிற அந்த கேரக்டர், அதே கேரக்டராக தான் விஜய் வந்து நிஜ வாழ்க்கையில் இருக்கார் அரசியலில். அவருடைய கட்சிக்கு தேர்தல் நிறைய அணில் குஞ்சுகள்லாம் பின்னாடி வரானுங்க. இவ்வளோ பேரை வந்து தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் பாட்டுக்கு காரப்பொரி சாப்பிட்றாருன்னா அவர் பாட்டுக்கு போயிட்டார் பாருங்க. வளகாப்பு நிகழ்ச்சி இங்கேருந்து பிரைவேட் ஃப்ளைட் போட்டு ஜாலியாக அப்படி போயிட்டு அவ்வளோதான். ஆகவே இப்படி தேர்தல் தேதி அறிவிச்சு தேர்தல் தேதி மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு இப்படி போயிருக்கிறாரு பாருங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் உதவி பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில்லாத நபர் கட்சின்னு ஒன்று நடத்தினாவே வந்து அந்த கட்சியே வழங்காமல் போகுது அப்படின்னு சொன்னால் இந்த நபர் கையில் அரசாங்க ரீதியான பொறுப்புகள், அது நம்ம முதலமைச்சர் அப்படின்லாம் இல்லை, ஒரு எம்எல்ஏ சீட்டோ இல்லை ஏதோ ஒரு அதிகாரம், ஏதோ ஒரு சின்ன அதிகாரமாக கூட வச்சுக்கோங்களேன்,
ஏதோ ஒரு அதிகாரம் கிடைச்சதுன்னா இவர் எப்படி பொறுப்போட நடந்துப்பார் அப்படின்றத கற்பனை பண்ணிக்கோங்க. அதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.